Welcome to my channel. This video sponsored by SBO Digital Marketing. வீட்டில் இருந்து வேலை செய்து பணம் சம்பாதிக்க ஒரு அருமையான வழி. நம்பகமான கம்பெனி. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும். கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஆஹா லவ்லி பேர்ட்ஸ். இன்னைக்கு நம்ம ஒரு பியூட்டிஃபுல் அழகான ஒரு பறவை, அதாவது செல்ல பறவையாகவும் வீட்டில் வளர்க்குற பறவை காக்கட்டைல். அதாவது இது ஒரு கிளி இனத்தை சேர்ந்த பறவை. இதில் நிறைய வகைகள் இருக்குது. இவை பெரும்பாலும் அவ்வளவு ஒரு அழகோடையும் எல்லாமே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு பேர் இருக்குது அதுக்கு. ஒன்று அல்பினோ. இது இறகு நிறம் இல்லாமல் இருக்கும் அல்பினோ. இந்த பாருங்கள், ஒயிட்டு, பியூர் ஒயிட்டு அதுவும் இருக்குது இதில். அப்புறம் இன்னொன்று லூட்டினோ. இது மஞ்சள் முகமூடி போட்ட மாதிரி, அதாவது மஞ்சள் கலரில் ஃபுல்லாக முகத்தில் மட்டும், கன்னத்தில் ஆரஞ்சு மற்றும் சிவப்பு கண்கள் கொண்ட வெள்ளை பறவை இது லூட்டினோ. இது இப்போ ஸ்க்ரீனில் தெரிகிறது அல்பினோ. அப்புறம் இதுவும் அல்பினோ தான். இதில் ஒயிட்டும் பிளாக்கு, கிரே எல்லாம் சேர்ந்து இருக்குது. பொதுவாக இந்த காக்கட்டெயில் தலையில் இறகுகள் கொத்தாக இருக்கும். அதுதான் இதோட அழகு. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும், க்யூட்டாக இருக்கும். அப்புறம் அந்த கன்னத்தில் இருக்கிற ஆரஞ்சு கலர் திட்டும் அழகாக இருக்கும். சில இதில் பியூர் ஒயிட்டாகவே இருக்கும். ஆணோட முகத்தில் பிரகாசமாகவும் துடிப்பாகவும் இருக்கும். பெண் காக்கட்டைல் வால் இறகுகளில் பட்டையாக இருக்கும். நம்ம அதை வச்சு கண்டுபிடிக்கலாம். இது பல ஆண்டுகளாகவே பல வண்ணங்களில் மாற்றங்களோட வித்தியாசமாகவே இது இருக்குது. அப்புறம் இது நட்பு பறவை. இது ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக பழகும். அதே நேரத்தில் சில பறவைகள் கடிந்து கொள்ளும், ஆக்ரோஷமாகவும் இருக்கும், அதாவது கோபமாகவும் இருக்கும். இது முதர்ந்தே நம்ம பார்த்து வளர்க்கணும். பொதுவாக பறவைகளை நம்ம வளர்க்கும் போது திட்டக்கூடாது. சில பறவைகள் நல்ல சந்தோஷமாக ஜாலியாக இருக்கும். எனவே நம்ம நல்லதை மட்டும் எடுத்துக்கிடணும். ஆஸ்திரேலியாவில் இது வடக்கு பகுதியில் உள்ள அவுட்பேக்கில் தான் இது இருக்குது பெரும்பாலும். இது கண்டுபிடிச்சது 1770ஆம் ஆண்டு. இது காக்டூ அப்படிங்கிற குடும்பத்தோட உறுப்பினர் தான் இது. இது காடுகளில் கூட்டமாக வசிக்குது. இது 1900 தான் செல்ல பிராணிகளாக இது பிரபலமாக வந்துச்சு. அப்போ இதை ரெண்டாவது இதை எடுத்துகிட்டு கூண்டுக்குள்ளே வச்சு வளர்த்து இனப்பெருக்கம் செய்கிறது ரொம்ப எளிது. அப்புறம் மற்ற கிளி இனங்களோட ஒப்பிடும்போது இதை பராமரிக்கிறதும் அடக்குவதும் ரொம்ப எளிமையான விஷயம். இந்த பறவைகள் விளையாடுறத ரொம்ப விரும்பி விளையாடும். அவங்களுக்கு அவங்க கூட நேரத்தை ஒதுக்குனா அது ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய செல்லப்பிராணி. இது ஓரளவுக்கு பெரிய பறவையாக தான் இருக்கும்.
ஒவ்வொன்றும் முதல்ல சொன்ன மாதிரி ஒவ்வொரு விதமாக இருக்கும். இது மற்ற கிளி இனங்களோட நம்ம இதை பார்த்தோம்னா இது வந்து அவ்வளோவா ரொம்ப தொந்தரவு கொடுக்காது, கொத்தாது ரொம்ப. அப்புறம் வந்து இது வந்து ஆண் பறவை மட்டும் சவுண்டு நல்லா கொடுக்கும், விசில் அடிக்கும், நல்ல பாட்டு பாடுற மாதிரி சொல்கிறத அப்படி சொல்லும். நிறைய பறவைகள் வீட்டுக்குள்ளே நம்ம வளர்க்கும் போது இது வந்து நல்லா சொல்லி கொடுக்குறத நல்லா மிமிக்ரி பண்ணும். இது வந்து அதாவது ஆண் பறவை தான் பேசுகிறதையும் கவனிக்கும், விசிலும் அடிக்கும். பெண் பறவையும் மிமிக்ரி செய்யும் நல்லா. இரண்டும் வீட்டில் இருக்கிற அலாரம், தொலைபேசி இதோட ஒலியை வந்து மீண்டும் மீண்டும் சொல்லி கொடுத்தோம்னா அது நல்லா பேசும். இதை வந்து பேசவும் கற்றுக் கொடுக்கலாம். இந்த பறவைகள் வந்து பொதுவாக மென்மையானவை, பாசமுள்ளவை. இந்த பறவைகள் வந்து ரொம்ப பாசத்தோடு பழகும். நீங்களே பார்த்தீங்க இல்லையா, இதெல்லாம் எங்கள் வீட்டில் வளர்த்த குஞ்சாக வளர்த்து நான் பெருசாக்கி இது பண்ணேன். அந்த அளவுக்கு இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகாக க்யூட்டாக எந்நேரமும் நம்ம மேலே நின்றுக்கிட்டு அந்த ஒயிட்டெல்லாம் அவ்வளவு விசில் அடிக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். இது நம்ம பக்கத்துலேயே இருக்கணும், நம்ம அதை கட்டி பிடிச்சிக்கிடணும் அப்படின்லாம் ரொம்ப விரும்பும். இதை பார்த்தாவே நமக்கு ரொம்ப மகிழ்ச்சி தரும். ஒவ்வொரு விதமான பறவைகளையும் நான் வச்சுருக்கேன். இதனால் ஏற்படுற ஆனந்தங்கிறதெல்லாம் நம்ம அளவுலவே சொல்ல முடியாது. இப்போ கூட நான் இதை பேசிக்கிட்டு இருக்கிறப்ப இது கண்ணூர் பறவை, பைனாப்பிள் கண்ணூர், அதை வந்து க்ரீன் சிக்கு, இந்த ரெண்டுமே என் தோளில் நின்று கூட பேசிக்கிட்டே இருக்குங்க, சவுண்டு கொடுக்குதுங்க. பார்த்திங்களா, நம்ம அவங்கள எந்நேரம் கூட வச்சு கொஞ்சினோம்னா, காக்கட்டையிலும் அதே மாதிரி தான். நம்ம வளர்க்கும்போது நம்ம கூடயே வச்சுருந்தோம்னா அவ்வளவு நல்ல பிரியமாக இருக்கும். பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் டாக் இருக்குது. டாக் இருந்தாலும் அந்த டாக்கு கூடயும் நல்லா பழகுங்க எல்லாமே. இந்த விளையாடும், நல்லா நம்ம விளையாட வைக்கலாம். இதெல்லாம் கொஞ்சம் குஞ்சிலே எடுத்த வீடியோ. கொஞ்சம் பெருசானவுடனே கொஞ்சம் ரெக்கை வளர்ந்துருச்சுன்னா நம்ம அந்த ரூமில் வந்து ஜன்னலெல்லாம் பூட்டி வச்சுட்டு ஃப்ரீயாக அதை விடலாம். ஃபேன் மட்டும் எப்பயுமே வீட்டுக்குள்ளே வளர்க்குறோன்னா ஃபேன் போடக்கூடாது. இன்றைக்கி இதை தெரிஞ்சுக்கிட்டோம்.